இந்த ஸ்டார் ஒயர் கூடையோட மெஷர்மெண்ட் தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 கலரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு ஆரஞ்சு அண்டு க்ரீனு. ஆரஞ்சு கலர் ஒயரில் 8.25 அடியும், க்ரீன் கலர் ஒயரில் 7.5 அடியும் கட் பண்ணியிருக்கேன் ஸ்கேல் அளவில். இப்போ வந்து இது ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1.5 அடி விட்டுட்டு ரன்னிங் ஒயர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் விட்டுட்டு அதோட 1.5 அடியோடு கட் பண்ணிடணும். ரெண்டாவது ரன்னிங் ஒயரை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே 8 பட்டன்ஸ் வரைக்கும் போட போகிறோம். இந்த மாதிரி 8 பட்டன் வரைக்கும் போட்டிருக்கேன். அதோட ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். க்ராஸாக மீதி இருக்கிற ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணிடணும். அதுக்கடுத்து ரெண்டுமே கலந்து வர ஒயர் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து க்ரீன் கலர் ஒயரு. இதே மாதிரி நம்ம பண்ணோன்னா ஸ்டார் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இங்கே 1.5 அடிக்கு நம்ம விட்டு தானே நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரு கட் பண்ணோம். அந்த ரன்னிங் ஒயர் 8 பட்டன் போடுற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த ஒயரை ஜாயின் பண்ணோம்னா ஆரஞ்சு கலர் ஒயரில் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதுக்கு நான் வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். 3 ஒயர் வச்சு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த ஒயர் கூட வந்து கொஞ்சம் மேலே தான் குறுகலாக தெரியும், உள்ளார நல்லாவே பெருசாக இருக்கும். நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டார் ஷேப்லலாம் நான் உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே தான் பார்க்குறதுக்கு குறுகலாக இருக்கும், உள்ளார நிறையவே திங்ஸ் வைக்கலாம். இது ஓரளவுக்கு நார்மலான கூடை தான், ரொம்ப பெரிய கூடையும் இல்லை, ரொம்ப சின்ன கூடையும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலான கூடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.